இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னோட சிபில் ஸ்கோர் ரொம்பவே லோயஸ்டா இருக்கிறதுனால எந்த லோன் ஆப்ல அப்ளை பண்ணாலும் எனக்கு வந்து ரிஜெக்டட் ஆகுது அப்படின்னு சொல்றவங்க, இல்ல எனக்கு சிபில் ஸ்கோர் ரொம்பவே கம்மியா இருக்கு, எந்த லோன்ல அப்ளை பண்ணா எனக்கு ஈஸியா கிடைக்கும் அப்படிங்கிறவங்களுக்கும் ஒரு 3 அப்ளிகேஷனை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இன்னைக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போற இந்த 3 அப்ளிகேஷனுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ரஸ்டடான ஒரு அப்ளிகேஷன் மட்டும் இல்லாம ரொம்பவே லோயஸ்டான சிபில் ஸ்கோர் இருந்தாலும் ஈஸியா லோன் வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம வித்தவுட் இன்கம் ப்ரூஃப்ல இந்த 3 லோன் அப்ளிகேஷன்லயுமே நீங்க லோனுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷனை பத்தின டீடைல தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கீழ இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. நம்மளோட டாப் 3ல தேர்ட் பிளேஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா எம்-பாக்கெட். ஸோ எம்-பாக்கெட் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் லோன் அப்ளிகேஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் கேட்டகரிக்குமே லோன் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட், நீங்க காலேஜ் ஸ்டூடெண்டா இருந்தீங்க அப்படின்னாலும் இதுல லோன் எடுக்கலாம். நீங்க சேலரி பர்சன் இல்ல செல்ஃப் எம்ப்ளாயி, இந்த 3 டிஃப்ரெண்ட் கேட்டகரிக்குமே இவங்க வந்து லோன் வந்து ப்ரொவைட் வந்து பண்றாங்க. குறைஞ்சபட்சம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 500 ரூபாயில இருந்து அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா 30,000 ரூபாய் வரைக்கும் லோன் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம வித்தவுட் இன்கம் ப்ரூஃப்லயே இவங்க லோன் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. உங்ககிட்ட எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபோ கேட்கவே மாட்டாங்க. நீங்க ஸ்டூடெண்டா இருந்தீங்க அப்படின்னா மட்டும் ஐடி கார்டு, அப்புறம் உங்களோட ஃபீஸ், பே ஸ்லிப் இதெல்லாம் வந்து கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த லோன் அப்ளிகேஷன்ஸ்ல நீங்க அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் அப்படின்னா மட்டும் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணி உள்ள போங்க. மற்றவங்க வந்து பாத்தீங்கன்னா சேலரிடுனா சேலரிடுனே செலக்ட் பண்ணி உள்ள போங்க. நீங்க சேலரிடுன்னு செலக்ட் பண்ணிட்டு உள்ள போயிட்டு அதுக்கப்புறம் ஸ்டூடெண்டா மாற்ற முடியாது. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்னு ஃபார்மை ஃபில் பண்ணிட்டு பாதி ஸ்டேஜுக்கு அப்புறம் நான் வந்து சேலரிட் அப்படின்னு சொல்லி மாற்றணும், நான் வந்து ஸ்டூடெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் ட்ரை பண்ணீங்கனாலும் மாற்ற முடியாது. அப்புறம் கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டு தான் அந்த ப்ரொஃபைலை ரீசெட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் தான் உங்களால் புதுசாக அப்ளை வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் தப்பாக வந்து சூஸ் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் இதில் வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகபட்சமாக 4% பெர் மந்த்துக்கு வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. இது வந்து மேக்ஸிமம் தான். பட் இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து பிடிப்பாங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சிபிலை பொறுத்து, உங்களோட சிபில் ஸ்கோர் வந்து நல்லா இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக ஒரு இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 24% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இதில் எடுக்கக்கூடிய லோனுக்கான ரீபேமெண்ட் டைமிங் அப்படின்னு எடுத்திங்கன்னா குறைஞ்சபட்சம் 30 நாளிலிருந்து அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 120 நாள் வரைக்கும் டைமிங் வந்து கொடுக்குறாங்க. இதில் 60ன்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பட் நமக்கு கிடைக்கக்கூடிய லோன் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் 500 1000 இவ்வளோ தான் வந்து கிடைக்கும். அந்த டைம்ல நமக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா 30 நாளிலிருந்தே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 30 நாள் 60 நாள் இந்த மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு எவ்வளவு நாள் வேணுமோ அதை வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல ப்ராசஸிங் ஃபீயும் வந்து சார்ஜஸ் வந்து பண்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2% வரைக்கும் இதுல வந்து ப்ராசஸிங் ஃபீயும் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணதான் செய்யறாங்க. இதுல உங்களுக்கு வந்து எந்த ஒரு சேலரி ஸ்லிப்போ இல்ல பேங்க் ஸ்டேட்மெண்ட்டோ இதுல வந்து கேட்க மாட்டாங்க. அதே மாதிரி உங்களோட சிபில் ஸ்கோர் வந்து லோயஸ்டா இருந்தாலும் ஈஸியா லோன் அப்ரூவ் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸோ இந்த ஆப்லயும் நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது நம்மளோட டாப் 3ல செகண்ட் பிளேஸ் அப்படிக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா பிரான்ச். ஸோ பிரான்ச்சை பத்தி ஆல்ரெடி நம்மளோட சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா 100% உங்களுக்கு வந்து லோன் வந்து அப்ரூவ் ஆகும். அந்த அளவுக்கு ஒரு ஒன் ஆஃப் த ஒர்த்தபிளான லோன் ஆப்ஸா இருந்தது. பட் இன்னைக்கு ரேஞ்சில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய அப்டேட் அண்ட் மாடிஃபிகேஷன் வந்து பண்ணிட்டாங்க. ஓரளவு உங்களுக்கு கம்மியான சிபில் ஸ்கோர் இருந்தாலும் இவங்க வந்து லோன் வந்து அப்ரூவ் வந்து பண்றாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா வித்தவுட் இன்கம் ப்ரூஃப்ல எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் கேட்க மாட்டாங்க. பேங்க் ஸ்டேட்மெண்ட்டோ சேலரி ஸ்லிப்போ எதுவுமே கேட்க மாட்டாங்க. இந்த அப்ளிகேஷன்ல ஈஸியா லோனும் வந்து அப்ரூவ் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். இந்த ஒரு அப்ளிகேஷனை பொறுத்தவரையிலும் இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சமா 1 lakh வரைக்கும் மட்டும்தான் இதுல வந்து லோன் வந்து வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 500 ரூபாயில இருந்து அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களால இந்த ஒரு லோன் அப்ளிகேஷன்ஸ்ல லோன் வாங்க முடியும். ஸோ இந்த லோன் அப்ளிகேஷனும் கிட்டத்தட்ட எம்-பாக்கெட் மாதிரி தான். நீங்க சேலரிடா இருந்தாலும் சரி, செல்ஃப் எம்ப்ளாயா இருந்தாலும் சரி, இல்ல காலேஜ் ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, இந்த 3 கேட்டகரியில உள்ளவங்களும் இதுல வந்து லோன் வாங்கலாம். நீங்க இதுல லோன் எடுத்து கரெக்டா அதை ரீபேமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களோட லோன் லிமிட் வந்து பாத்தீங்கன்னா லீனியரா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஒரு கண்டிஷன்ல உங்களால 50,000க்கு மேலேயே ஈஸியா இதுல வந்து லோன் வந்து வாங்கலாம். கிட்டத்தட்ட நான் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ்க்கு மேலேயே நான் இதுல வந்து தொடர்ந்து லோன் வந்து வாங்கிட்டு தான் இருக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு ஒன் ஆஃப் த ஒர்த்தபிளான லோன் ஆப்ஸும் கூட. மற்ற லோன் ஆப்ஸ் மாதிரி ஏகப்பட்ட கொஸ்டின்லாம் இதுல வந்து கேட்க மாட்டாங்க. ஈஸியா உங்களோட அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிட்டு இதுல லோன் வந்து எடுத்துக்க முடியும். அதே மாதிரி இதுல ரீபேமெண்ட் பண்றதுக்கான டைமிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா குறைஞ்சபட்சம் வந்து 30 நாள்ல இருந்தே ஸ்டார்ட் பண்றாங்க. இங்க 62 நாள் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. குறைஞ்சபட்சம் வந்து பாத்தீங்கன்னா 30 நாளில இருந்து அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா 12 மாசம் வரைக்கும் உங்களுக்கு ரீபேமெண்ட் பண்றதுக்கான டைமிங் வந்து கொடுக்குறாங்க. இந்த டைமிங் அப்படிங்கிறது உங்களோட லோன் அமௌண்ட்டை டிபெண்ட் பண்ணி வேரி ஆகும். இதுல பிடிக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பர் மந்த்துக்கு வந்து 2%ல இருந்து குறைஞ்சபட்சம் 2%ல இருந்து அதிகபட்சம் வந்து
வந்து பார்த்தீங்கன்னா 4% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டிபெண்ட் ஆன் யுவர் ரிஸ்கி ப்ரொஃபைலை பொறுத்து. அதாவது உங்களோட ப்ரொஃபைல் வந்து நல்ல ஹெல்த்தி ப்ரொஃபைல், அதாவது அதிகமான சிபில் ஸ்கோர் இருந்து நல்ல ரீபேமெண்ட் ஹிஸ்ட்ரி வச்சிருந்தீங்க அப்படின்னா கம்மியான இன்ட்ரெஸ்ட்ல உங்களுக்கு லோன் வந்து கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு வந்துட்டு உங்களோட சிபில் வந்து ரொம்பவே லோயஸ்டா இருக்கும் பட்சத்தில் லோன் அப்ரூவ் ஆகும். ஆனால் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். ஸோ அதை தான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இதில் ப்ராசஸிங் ஃபீ வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய லோன் அமௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2.5% வரைக்கும் உங்களுக்கு ப்ராசஸிங் ஃபீயும் சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. ஜஸ்ட் இதில் உங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஒரு செல்ஃபி ஃபோட்டோஸ், அப்புறம் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னாலே போதும். ஈஸியாக இதில் வந்து லோன் வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு ஒன் ஆஃப் த ஒர்த்தபிளான ஒரு லோன் ஆப்பும் கூட. ஸோ உங்களுக்கு வந்து எம்பாக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 30,000 வரைக்கும் தான் வாங்க முடியும். பட் அதை விட அதிகமான அமௌண்ட் உங்களுக்கு லோனாக வேணும் அப்படின்னா நீங்கள் இதில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்மளோட டாப் 3ல ஃபர்ஸ்ட் பிளேஸை பிடிக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த லோன் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ பேலன்ஸ். ஸோ ட்ரூ பேலன்ஸை பொறுத்தவரையிலும் வித் இன்கம் ப்ரூஃப்லேயும் லோன் வாங்கலாம், வித்தவுட் இன்கம் ப்ரூஃப்லேயும் லோன் வாங்கலாம். அந்த அளவுக்கு ஒரு ஒன் ஆஃப் த ஒர்த்தபிளான லோன் அப்ளிகேஷனும் கூட. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணால் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவ் ஆயிரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாலரிட் இல்லை செல்ஃப் எம்ப்ளாயி இந்த 2 கேட்டகரி மட்டும்தான் இதில் லோன் வாங்க முடியும். இதில் குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 1,25,000 வரைக்கும் இதில் வந்து லோன் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் 1 லேக்காக தான் இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை 1,25,000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமான லோனும் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெவல் அப் லோன். இது வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 1000 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய் வரைக்கும் மட்டும்தான் லோன் வந்து ப்ரொவைட் வந்து பண்ணுவாங்க. அதிகபட்சம் ரீபேமெண்ட் டைமிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 6 மாதம் வரைக்கும் தான் டைமிங் வந்து கொடுப்பாங்க. இது உங்களுக்கு 5000 ரூபாய்க்கு மேலே உங்களுக்கு லோன் வந்து தேவைப்படுது, ஒரு 50, 60 இல்லை 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் லோன் தேவைப்படுது அப்படின்னா அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேஷ் லோன் அப்படின்னு ஒரு லிமிட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த லோனை பொறுத்த வரையிலும் 5000 ரூபாய்க்கு மேலே உங்களுக்கு லோன் தேவைப்படுதுன்னா நீங்கள் இதில் தான் அப்ளை பண்ணணும். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லோன் அப்ளிகேஷன்ஸில் லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 1 லேக் நமக்கு வந்து லோன் வந்து அப்ரூவ் வந்து பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு லோன் அப்ளிகேஷன்ஸ்லையும் உங்களுக்கு வித்தவுட் இன்கம் ப்ரூஃப்லையும் லோன் அப்ளை பண்ண முடியும், வித் இன்கம் ப்ரூஃப்லையும் லோன் அப்ளை பண்ண முடியும். ஸோ வித்தவுட் இன்கம் ப்ரூஃபில் நீங்கள் இந்த லோனுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 50,000க்கு கீழே ஒரு 40,000, 45,000 அந்த மாதிரி உங்களுக்கு வந்து லோன் வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து அபவ் 50,000க்கு மேலே ஒரு 80,000 இல்லை 1 லேக் லோன் வந்து தேவைப்படுது, அதுவும் இன்ஸ்டண்ட்டாக எனக்கு அப்ரூவ் ஆகணும் அப்படின்னா நீங்கள் பிரான்ச்சு அதுக்கப்புறம் எம்பாக்கெட் வந்து ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா அந்த ரெண்டுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு அவ்வளோ பெரிய அமௌண்ட் வந்து லோன் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து 2000, 3000 அப்படி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ரீபேமெண்ட் வந்து பண்ணி ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 50,000 தொட முடியும். பட் இந்த லோன் ஆப்பை பொறுத்த வரையிலும் அப்படி கிடையாது. நீங்கள் வந்து லோனுக்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே இதில் வந்து எனக்கு வந்து 45,000 ரூபாய் லோன் வந்து அப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்லோட் பண்ணும்போது கிட்டத்தட்ட 1 லேக் இதில் வந்து லோன் வந்து அப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் அப்ளை பண்ணும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 லேக் லோன் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. இது வரைக்கும் நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைம் அப்ளை பண்ணியிருக்கேன். அப்ளை பண்ண எல்லா டைமும் எனக்கு வந்து லோன் வந்து அப்ரூவும் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வித்தவுட் இன்கம் ப்ரூஃபில் ஒரு 50,000க்கு கீழே லோன் தேவைப்படுது அப்படின்னா தாராளமாக இந்த ஒரு லோன் அப்ளிகேஷன்ஸில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஆஃப் த ட்ரஸ்டடான ஒரு லோன் அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷன்ஸில் குறைஞ்சபட்சம் ரீபேமெண்ட் டைமிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 6 மாதத்துலேருந்து அதிகபட்சம் 12 மாதம் வரைக்கும் டைமிங் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதே மாதிரி இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20%லேருந்து அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 40% வரைக்குமாவது இன்ட்ரெஸ்ட் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ இந்த ஒரு லோன் அப்ளிகேஷனை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணுவாங்க. உங்களோட சிபிலை பொறுத்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து வேரி ஆகும். பர் மந்த்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2.4% ஒரு இயருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 36% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்து சார்ஜஸ் வந்து போட்டிருந்தாங்க. நான் 1 லேக் லோனுக்கு அப்ளை பண்ணும்போது எனக்கு வந்து கிட்டத்தட்ட 36% இன்ட்ரெஸ்ட் வந்து வந்திருந்தது. அதே மாதிரி ப்ராசஸிங் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய லோன் அமௌண்ட்டில் 6% வரைக்கும் ப்ராசஸிங் ஃபீயும் சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக எல்லாருக்குமே இந்த லோன் வந்து அப்ரூவ் ஆகும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து லோ சிபில் ஸ்கோரில் உங்களுக்கு ஈஸியாக அப்ரூவ் ஆகக்கூடிய எல்லா லோன் அப்ளிகேஷன்ஸ்லையுமே இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக தான் இருக்கும். உங்களுக்கு நல்ல சிபில் ஸ்கோர் இருக்குது அப்படின்னா தான் நீங்கள் மற்ற அப்ளிகேஷன்ஸில் ட்ரை பண்ணுவீங்க. அதிலலாம் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மியாக இருக்கும், ஈஸியாக அப்ரூவ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியும். பட் உங்களுக்கு சிபில் வந்து கம்மியாக இருக்கும் பட்சத்தில் மோஸ்ட்லி உங்களுக்கு ரிஜெக்டட் தான் ஆகும். அந்த கண்டிஷனில் உங்களுக்கு ஒரு லோன் ஆப்ஸில் லோன் அப்ரூவ் பண்ணுறாங்க அப்படின்னா அது இந்த லோன் ஆப்ஸ் தான் அப்படின்னு இல்லை, எந்த லோன் ஆப்ஸில் உங்களுக்கு லோன் அப்ரூவ் பண்ணாலுமே அதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஹையாக தான் இருக்கும். இது வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்குதுன்னா உங்களோட ப்ரொஃபைல தான். உங்களோட ப்ரொஃபைல் ரிஸ்கி ப்ரொஃபைல், அதாவது லோ சிபில் ஸ்கோர் ப்ரொஃபைலாக இருந்ததுனாலே இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதிகமாக தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 100% லோன் வந்து கிடைக்கும். பட் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது வந்து அதிகமாக தான் இருக்கும். உங்களுக்கு ஒருத்தர் தோணுச்சது அப்படின்னா
ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இன்னைக்கு சொன்ன இந்த 3 அப்ளிகேஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா லோ சிபில் ஸ்கோர் இருக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.